ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் இந்த சண்டே ரொட்டீன் எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். காலையில் சிக்கன் வாங்கினதுலேருந்து ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். அது வரைக்கும் என்னோடய வேலைகள்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ. இல்லை, ஆயா கிட்ட வாங்க. இங்கே பாருங்க, இதுதான் நம்ம ஆயா. என்ன உடனே வாயா. பூக்கடை இப்போ பூண்டு கடையாக மாறிடுச்சு. பூக்கடை பூண்டு கடையாக மாறிடுச்சு. ஆயாவுக்கு 10 ரூபா டீ காசு கொடுத்துரு. கொடுத்துட்டு 10 ரூபா அங்கே கொடுத்துரு சொல்லிடு. எங்களுக்கு கொடுத்துரும் அப்புறம் கொடுத்துரும். சரி, காட்டு மகளினி அவளை. அது மேலா ஃபீமேலா? அமலு குட்டி ஜூனியர் அமலுது. ஜூனியர் அமலு. சிக்கன் வாங்கிட்டு நேராக மார்க்கெட்டுக்கு போனோம். அங்கே போய் தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 2 வாரமாகவே பிரியாணி செஞ்சோம். அதனால் இந்த வாரம் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அதனால் காலையிலேயே சிக்கன் குழம்பும் இட்லியும், மதியத்துக்கு அதே சிக்கன் குழம்பு தான். அதிலேருந்து கறியை எடுத்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம், கூட கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம், அப்புறம் சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு செஞ்சிட்ருக்கேன். இவர் என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நேராக ஃபார்முக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு மின்பின் குட்டிங்களுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுத்துட்டு அப்படியே மின்பின் மேட்டிங் ஒன்று வந்துச்சு, அதையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். சரி, இவர் போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம சாப்பாட்டு வேலையை முடிச்சிடலாம். ஏன்னா வந்ததும் மறுபடியும் ஃபார்முக்கு கிளம்பணும், பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், ஃபார்ம்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் இருக்குது. அதனால் சீக்கிரமாக நம்ம வீட்டில் எல்லாம் சாப்பாட்டு வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்பீடாக செஞ்சுட்டு இருந்தேன். Radhini. Are you ready? Are you ready? எங்கே போனாலும் கூடயே வருவாங்க. கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு இவங்களெல்லாம் கூண்டுக்குள்ளே விட்டுட்டு தான் என்னால் வேலையே செய்ய முடியும். இவங்களாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன். போங்க போங்க போங்க, போகலாம் போகலாம் போகலாம். காலுக்குள்ளே வேணாம், அப்புறம் உதச்சிருவேன். வா பத்தியா, வா.
இன்றைக்கி இவரும் கூட வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால சரி ரூமெல்லாம் அவர் க்ளீன் பண்ணட்டும், வெளியே கூட்டுற வேலையெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நமக்கு ஹெல்ப் பண்ணுற அண்ணா வந்துட்டு எப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த மாதிரி அந்த சமயம்னு பார்த்து அவர் வரமாட்டார். அதனால் மேக்ஸிமம் இப்போல்லாம் அவரை எதிர்பார்க்குறதே இல்லை. எல்லா வேலையும் முடிஞ்ச அளவுக்கு நானே பார்த்துடுறது. நான் கூட்டிக்கிட்டு இருக்கும்போதே காட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு மயில் ஒன்று அழகாக தொகையை விரித்து அழகாக அப்படியே விளையாடிட்டு இருந்துச்சு. சரி அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். நான் போகிற சத்தத்தை கேட்டுட்டு அது ஓடிடுச்சு. நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினதும் வீடியோ ரெக்கார்ட் ஆனிச்சு, ஆனால் வாய்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகலை. என்ன காரணம்னு தெரியல. அப்புறம் வந்துட்டு சீக்கிரமாக நாங்கள் ஃபார்ம் வேலையும் முடித்தோம். ஏன்னா ஈவினிங் வந்துட்டு மகளோட ஃப்ரெண்டுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் சரி சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம அங்கேயும் கிளம்பணுமே அப்படின்ட்டு வேகமாக நாங்கள் வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். நானும் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் வந்ததும் டப்புன்னு கிளம்பிடுவோம், நீங்கள் வந்துட்டு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிவிட்டு அப்படியே என்னோடய வேலைகளை நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா மைனரும் பப்ளுவும் வெளியே என்ன பார்த்தாங்களோ தெரில, அதை பார்த்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. அவனுங்களோட கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு நின்றுட்டு இருந்தேன். என்னடா கத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவனுங்கள்ட்ட பேசிகிட்டே நின்றுக்கிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சு வெளியே வந்து ரஸ்க்கு ஓடிட்டு இருந்தான். அவனோட ரூமை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு வெளியே திறந்து விட்டுருந்தாரு. அவனை பார்த்துட்டு தான் இவனுக்கு வந்துட்டு கத்திக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்துட்டு மாங்காய் மரத்தில் கொஞ்சம் மாங்காய் பறிச்சிருந்தோம். சரி அதையும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு என்னோடய வேலையை வந்துட்டு ஓரளவுக்கு நான் முடிச்சிட்டேன். ரெண்டு பேரும் இப்படி நிக்கிற எப்படி எனக்கு வீடியோ தெரியுது? எடுக்கிறேன். அம்மாவோட சோதனை ரெண்டு பிள்ளைங்களுக்கு. வீட்டுக்கு வந்துட்டேன். பசங்களும் இப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. சீக்கிரமாக கிளம்புங்க, போகும்போது கிஃப்ட்டு வாங்கிட்டு போகணும். இப்போவே ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். காலையிலேருந்தே கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாமையே இருந்ததுனால எனக்கும் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. அந்த டயர்டு அப்படியே என்னோடய ஃபேஸில் அப்படியே தெரிஞ்சிச்சு. ஏம்மா சாரி கொஞ்சம் பின்னுக்கு துடு. Welcome back to Bomo Pets. நீங்க என்ன பார்க்க போறோம்னா தெரியல. ஃபங்க்ஷனுக்கு இப்போ ரெடி ஆகியாச்சு. ஃபார்ம்ல இருந்து வந்ததும் அவசரமாக கிளம்பிட்டு இப்போ ரெடியாக ஆகிட்டோம். மகிழா பாருங்க எப்படி இருக்கான்னு. போகும்போது அப்படியே ஒரு மாலுக்கு போனோம், ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய்ட்டு ஒரு ஹேண்ட்பேக்கை பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு, எங்களுக்கும் அது பிடிச்சிருந்துச்சு. சரி அதையவே கிஃப்ட் அப்படியே ரேப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணினோம். பெண்ணெல்லாம் அம்மா பர்ஸில் இருக்கு, அம்மா பர்ஸ் வீட்டில் வா இல்லை என் பேசிட்டு நல்லா தான் இருக்கு. கண்ணுக்கு எது நான் ஸ்க்ரீனில் எடுத்துக்கிறேன். அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க.
ஃபங்க்ஷன்லாம் முடிச்சாச்சு. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக டைனிங் ஹாலுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்காக. இங்கே வந்துட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ரொம்பவே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த வீடியோ வந்துட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலைல சிக்கன் வாங்க ஆரம்பித்ததுலேருந்து லாஸ்ட்டாக ஃபங்க்ஷனுக்கு போனது வரைக்குமே இந்த வீடியோ இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.